ஹரிராமமூர்த்தி 16 வயதுக்குள்ளே பாடங்களை எல்லாம் படித்திருக்க ஒரு நாள் தினத்திலே தான் கற்றிருந்த பாடங்களை எல்லாம் பயிற்சி செய்து கொண்டிருக்க அரண்மனையிலே தன்னுடைய தமையன்மார்களோடு 4 பேர்களும் பயிற்சி செய்யும் போது ஸ்ரீராமமூர்த்தி கையிலே வைத்திருந்தார் ஒரு கவுனு கூழாங்கல்லை. இந்த கவுன் வில்லை வைத்து கூழாங்கல் வைத்து குறி பார்த்து அடிக்கணும். அப்ப இந்த ராமமூர்த்தி இதை செய்து கொண்டிருக்கும் போது இந்த அரண்மனையிலே பணி செய்யக்கூடியவள் கைகேயி தேவிக்கு பணி செய்யக்கூடியவள் அவள்தான் மந்தார கூனி. இந்த மந்தார கூனியானவள் இவளுக்கு கூணு குறுக்கு கூணா இருக்கும். அதனால அவளுக்கு கூனி கிழவின்னு பேரு. அப்ப இந்த அரண்மனையிலே பணி செய்யக்கூடிய இந்த கிழவி இவள் கூனை கண்ட உடனே ராமமூர்த்தி மனசில் நினைக்காரு, இந்த கூனி பாட்டிக்கு குறுக்கு இப்படி இருக்க போயிட்டானே எல்லாரும் கூனின்னு பேசுதாங்க. நமது நாட்டுல கூணுள்ள பொண்ணு நாட்டுல இருக்கலாமா? இருக்க கூடாது. அப்ப என்ன க்ளோஸ் பண்ணிடுவோமா? வேண்டாம். க்ளோஸ் பண்ணா உள்ள போண்டி இருக்கும். என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? இந்த குறுக்க நிமித்துட்டா என்ன? குறுக்கு கூணா இருந்தா தானே பிரச்சனை. அப்ப இந்த கூனையே நம்ம நல்லபடியா நேரா நிமித்திட்டோம்னா கூணு சரியாயிடும் இல்லையா? அப்படின்னு கையில வச்சிருந்தார் பாரு கவுனு வில்லு. இந்த கவுனு வில்லுல கூழாங்கல்லை வைத்து இந்த மந்தார கூனி குறுக்களை ஓங்கி குறி வைத்தார். இவர் குறி வைத்து விட்ட கல்லு மந்தார கூனியினுடைய குறுக்கையை அடித்து இந்த கூன் அப்படியே நிமிர்ந்து விட்டது. அப்போ இந்த குறுக்கு நிமிர்ந்த உடனே மந்தார கூனிக்கு கோபம் வந்து விட்டது. நமக்கு கூன் இருக்கிறதுனாலதானே கூனி கிழவின்னு பேரு வந்துச்சு. பேரு வட்ட கூனையே நிமிர்த்துட்டானே இந்த குட்டராமன். ஏ ராமா, கூன் இருந்ததுனாலதான் எனக்கு மந்தார கூனின்னு பேர் வந்ததப்பா. அதையே நீ மாற்றி விட்டாயே அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ராமன் ஒரு கல்லை போட்டார். நிமிர்ந்த குறுக்கை மறுபடியும் கூனாகிட்டார். மறுபடியும் கூணு விழுந்த உடனே இந்த கூனி கிழவிக்கு ரொம்ப கோபம். ஏன் கோபம்னா, சும்மா இருந்த என்ன குறுக்க வளர்ச்சி நிமிர்த்தி இப்படி விளையாட்டுத்தனமா நம்மள ஒரு பொருளா இந்த ராமன் இப்படி ஆக்கி விட்டானே, இவனை அவன் சும்மா விடக்கூடாது.